எந்த ஸ்கில்லும் இல்லாமல் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்கள விட ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க லைஃப்பில் சீக்கிரமாக க்ரோ ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹை இன்கம் ஸ்கில் பேஸ்டான ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். இதனால இவங்க சீக்கிரமாக ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்போ நமக்கு தோணும், ஓகே நாமளும் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில் தான் அப்படின்னு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. அது என்னென்னா இந்த 2024 எக்கச்சக்கமான ஹை இன்கம் ஸ்கில்ஸ் பூமில் இருக்குது. அதிலிருந்து நம்மளோட பேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்மள நிறைய பேருக்கு எனக்கு என்ன பேஷன் இருக்குன்னே தெரியல, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி எனக்கான ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனும் இருக்கும். இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்மளோட பேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு செட் ஆகாத ஸ்கில்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது சீக்கிரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம சீக்கிரமாக அதை குவிட் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி கைஸ். இந்த வீடியோவில் நாம் எப்படி நம்மளோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு 5 ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமாக ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு போகிறது மூலமாக மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீ டைம்லையும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் வேஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டெப் ஒன்று நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில் ஃபைண்ட் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பட் டோன்ட் வரி, ஸ்டெப் 1 அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸி தான். இந்த ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட நோட்டில் வாட் டு யூ லவ் அப்படின்ற கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. பாலா, எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரில, என்னோட பேஷன் என்ன, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்படி எதுவுமே தெரியல, நான் இப்படி பிளாங்காக தான் இருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட வாட் யூ லவ்க்கான ஆன்சர் எழுதுங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே கூல். நான் இப்போ சொல்ல போகிற இந்த 2 டாஸ்க்கை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களோட வாட் யூ லவ்க்கான ஆன்சரை உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, டாஸ்க் 1 என்ன அப்படின்னா உங்களோட நோட்டை 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் வாட் ஐ லவ் அப்படின்ற டைட்டில் எழுதிக்கோங்க. செகண்ட் காலமில் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் எழுதிக்கோங்க. இப்போது வாட் ஐ லவ் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் செய்கிறதுக்கு பிடிக்குமோ, என்ன விஷயம்லாம் நீங்கள் கேர் எடுத்து பண்ணுவீங்களோ அது எல்லாமே 1 by 1 எழுதுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ சில்லியான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த லிஸ்ட்டில் எழுதுங்க. நான் ஏன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, சில பேரால் மற்றவங்க கூட ஈஸியாக பேச முடியும், சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். ஆனால் அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாக, இது வந்து ரொம்ப சில்லியான விஷயம் தானே நினைப்பாங்க. பட் இது எவ்வளோ பெரிய ஹை இன்கம் ஸ்கில்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் அதை இந்த லிஸ்ட்டில் எழுதுங்க. ஓகே, இப்போ நாம் செகண்ட் காலமுக்கு மூவ் ஆகும். இந்த செகண்ட் காலமில் காம்ப்ளிமெண்ட்ஸில் உங்களுக்கு இன்ன வரைக்கும் என்னெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் குட்டாக இருக்கீங்க அப்படின்னு அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது என்னன்னு நீங்கள் எழுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 காலமையும் கம்பைன் பண்ணி நம்மளோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோட ஹை இன்கம் ஸ்கில்லை ஃபைண்ட் பண்ணும்போது நான் ஸ்டெப் 1ல் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் வாட் ஐ லவ்வில் நான் என்னெல்லாம் எழுதியிருப்பேன் அப்படின்னா சிங்கிங், டிராயிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஹெல்பிங் பீப்புள், இந்த மாதிரி நிறைய விஷயம் எழுதியிருப்பேன். அஃப்கோர்ஸ் எனக்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பீப்புள் ஹெல்ப் பண்ணுறதுனா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 ரூபாயோ 10 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதோ அதை பற்றி நான் சொல்ல வரல. ஒருத்தவங்க ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் கொடுக்குற அந்த சொல்யூஷனால் அவங்களால அவங்க ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ நீங்களும் எழுதுங்க. ஓகே, நாம் இப்போ என்னோட செகண்ட் காலம் காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு மூவ் ஆகும். எனக்கு இன்ன வரைக்கும் என்னெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட வாய்ஸ் பேசும்போது கூட கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உண்மையாலுமே சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால் என்னால் இதை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இதை நான் என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோவில் நான் பேசும்போது நல்ல நரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ். இதை தாண்டி எதுவும் அதிகமாக வந்ததில்லை. ஸோ இதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சர் நான் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா, இந்த 2 காலமையும் கம்பைன் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல சிங்கிங் எடுத்துக்கிறேன். சிங்கிங் கூட இந்த காலம்ல என்ன மேட்ச் ஆகுதுன்னா, குட் சிங்கிங் வாய்ஸ் அண்ட் குட் வாய்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகுது. ஓகே, அதை நான் எடுத்துக்கிட்டு நான் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்றது என்னோட லவ். ஓகேவா? அண்ட் செகண்ட் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கும் போது இது கூட என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னா, ஆப்வியஸாக குட் வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஏன்னா வீடியோவில் என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? வீடியோ ரெக்கார்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம், என்னோட லவ்வாக எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் திங், ஹெல்பிங் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு உண்மையுமே பிடிச்சிருக்கு. செகண்ட் காலம்ல அதுக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் குட் ஸ்பீக்கிங் வந்து மேட்ச் ஆகுது. ஏன்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, நாம இப்போ டாஸ்க் 1ல இந்த 2 காலமையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் டாஸ்க் 2 நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் டாஸ்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் ஒரு 10 hours ஒர்க் பண்ணிவிட்டு செம்ம டயர்டில் வீட்டுக்கு வரீங்க. அப்போ வரும்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் இப்போ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடி, ஜெனியூனாகவே ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களால் அதை பண்ண முடியாது, நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிங் எடுத்துக்குவோம். நான் நல்லா பாடுவேன், பாடுறது பிடிக்கும். பட் நான் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு பாடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து என்னோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சராக இருக்காது. ஓகே, செகண்ட் திங்க்கு மூவ் ஆகும். செகண்ட் வீடியோ ரெக்கார்டிங். நான் ஒரு 10 hours ஒர்க் பண்ணிவிட்டு செம்ம டயர்டில் இருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட யாராச்சும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் பண்ணி கொடுப்பேனா மாட்டேன்னா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை என்னோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சராக எடுத்துக்க முடியும். அண்ட் தேர்ட், ஹெல்பிங் பீப்புள். இங்கேயும் சேம் சிச்சுவேஷன் தான். நான் ஒரு 10 hours ஒர்க் பண்ணிவிட்டு செம்ம டயர்டில் இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தவங்க இந்த ஒரு பர்சனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கான சொல்யூஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்வியஸாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஒரு பர்சனோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிற சொல்யூஷன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்லாம் கிடையாது, பட் எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் என்னோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்டெப் 1ல நம்மளோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுலேருந்து கிடைச்ச ஆன்சர்ஸில் நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஓகே, இதில் ஒரு விஷயத்தை பிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியுமா, நம்ம லைஃப் செட்டில் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இங்கே தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் நமக்கு அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒரு விஷயத்தை பிக் பண்ணி இந்த ஸ்டெப் 2ல கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அது ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ண போதா இல்லையான்றது நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, உங்களோட நோட்டில் வாட் த வேர்ல்டு நீட்ஸ் அப்படின்ற கொஸ்டின் எழுதுங்க. நாம் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுமா படாதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தேவைப்படும் தோணுச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, தேவைப்படாது தோணுச்சுன்னா நோன்னு கொடுங்க. இன்கேஸ் அந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போவே அந்த விஷயத்தை குவிட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் உலகத்துக்கு தேவைப்படாது அப்படின் போது அதுலேருந்து உங்களால் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட வாட் டு யூ லவ்க்கான ஆன்சர் சிங்கர் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சிங்கிங் தேவைப்படுமா படாதா அப்படின்றத யோசிங்க. பீப்புளுக்கு நீட் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நிறைய பீப்புளுக்கு சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சிங்கருக்கான தேவை இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் நான் சூஸ் பண்ண போகிற விஷயம் வீடியோ ரெக்கார்டிங். வீடியோ ரெக்கார்டிங் இந்த உலகத்துக்கு தேவை இருக்கா, பீப்புளுக்கு தேவைப்படுமா படாதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா பீப்புள் வீடியோஸ் மூலமாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் கண்டிப்பாக பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய விதத்தில். அது பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதத்தில் வீடியோ ரெக்கார்டிங் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுக்கு நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தேர்ட் நான் சூஸ் பண்ண போகிற விஷயம் ஹெல்பிங் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் இந்த உலகத்துக்கு நீட் இருக்கா இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீட் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் நாம் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் பீப்புள் எப்போவுமே எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும், அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அதிகமாக அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்கள தான் அதிகமாக அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த விஷயங்களில் எந்த விஷயத்த நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 3 என்னன்னா, நீங்கள் உங்களோட நோட்டில் வாட் ஆர் யூ குட் அட் இட்,
ஹவு மச் யூ குட் அட் இட் அப்படின்ற கொஸ்டினை எழுதுங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா வரும், எந்த விஷயத்தை நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நான் நல்லா பண்ணுவேனா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் 10க்கு அந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சிங்கிங் வந்து பிடிச்சிருக்கும், சிங்கிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னா ஒரு 5 கொடுப்பேன். அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் விஷயம் எடுத்துக்கிறேன். அதில் 10க்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா 10க்கு ஒரு 4 கொடுப்பேன். ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன். அதே மாதிரி ஹெல்பிங் பீப்புள், மற்றவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதை பேஸ் பண்ணி நான் மார்க் கொடுக்கணும்னா 10க்கு ஒரு 6 கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு குட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பேஸ் பண்ணி செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நல்லா வரும், எந்த விஷயம் ஓரளவுக்கு தான் நல்லா வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன்ஸில் எந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு தெரிய வருதோ அந்த விஷயத்தை எடுத்து ஸ்டெப் 4க்கு மூவ் ஆகலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா வரதுனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் அந்த விஷயத்தில் எஃபோர்ட் போட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம மூவ் ஆகலாம். ஸ்டெப் 4, கேன் யூ கெட் பெய்ட் ஃபார் இட்? ஓகே, ஸ்டெப் 1ல் நமக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். ஸ்டெப் 2ல் அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டெப் 3ல் அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டெப் 4ல் அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த உலகம் பே பண்ண ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி பே பண்ணாலும் பீப்புள் அதிகமாக பே பண்ணுவாங்களா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்மியாக பே பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக லைஃப்பில் குரோ ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் எப்போ அதிகமாக பே பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அப்போ தான் அதிகமாக பே பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம கிளியராக இருக்கணும். ஓகே, நான் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு விஷயத்துக்காக பீப்புள் அதிகமாக பே பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சிங்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட பேஷன் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2ல் அந்த விஷயம் உலகத்துக்கு நீடு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீடு இருக்குது, பீப்புளுக்குலாம் சிங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டெப் 3ல் சிங்கிங் எனக்கு எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா வந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஸ்டெப் 4க்கு மூவ் ஆயிருக்கேன். ஸ்டெப் 4ல் சிங்கிங்க்கு இந்த உலகம் அதிகமாக பே பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது சிங்கருக்கு டிமாண்டே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ சிங்கிங் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இப்போ டவுன் ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது பீப்புள் அதிகமாக பே பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த இடத்துல நான் சிங்கிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட ஹை இன்கம் ஸ்கில்லாக இருக்காது. ஏன்னா பீப்புள் அதிகமாக அதுக்கு பே பண்ண மாட்டாங்க. இதே ப்ரொசீஜர் என்னோட நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச விஷயமான வீடியோ ரெக்கார்டிங்க்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸ்டெப் 1ல் வீடியோ ரெக்கார்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெப் 2ல் உலகத்துக்கு நீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெப் 3ல் எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஓரளவுக்கு நல்லா வந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெப் 4ல் இந்த வீடியோ ரெக்கார்டிங்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கா, பீப்புள் பே பண்ண ரெடியாக இருக்காங்களான்னு யோசிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பீப்புள் பே பண்ண ரெடியாகவும் இருக்காங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதிகமான பே நமக்கு கிடைக்கும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் மூலமாக நிறைய பிஸ்னஸ் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். எஜுகேஷன் ஃபீல்டில் எஜுகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோஷியல் மீடியாவில் நம்மளால் கான்டென்ட் கிரியேட்டாகவும் மாற முடியும். இந்த மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லாக இருக்கும். அண்ட் நான் இப்போ எனக்கு பிடிச்ச 3rd விஷயத்துக்கு மூவ் ஆகிறேன். அது என்னென்னா ஹெல்பிங் பீப்புள். அதையும் சேம் இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இந்த கம்ப்ளீட் ப்ராசஸில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸ்டெப் 4 வரைக்கும் என்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னா அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயம் தான். அதில் என்னால் அதிகமாக பே வாங்க முடியும்னு தெரியுது. இப்போ எனக்கு ஹை பே வாங்க முடியும்னு தெரிஞ்ச 2 ஸ்கில் இருக்கு இல்லையா, அது என்னன்னா வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஹெல்பிங் பீப்புள். இந்த 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி என்னால் பீப்புளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் முடியும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது மூலமாக, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி கொடுக்குறது மூலமாக கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஸோ அவங்க நமக்கு அதிகமாக மணியும் பே பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராசஸை இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை கண்டிப்பாக பிக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை சில பேரால் மட்டும் பிக் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்காக தான் ஸ்டெப் 5 இருக்குது. ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா கனெக்ட் யுவர் லவ் வித் எ ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், பாலா எனக்கு பீப்புள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால் சீக்கிரமாக மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். இதுக்கும் ஹை இன்கம் ஸ்கில்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எனக்கு என்ன ஸ்கில் செட் ஆகும்னே தெரியல, என்ன ஸ்கில் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மற்றவங்க கூட ஈஸியாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களால் மற்றவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இல்லையா? உங்களோட ஸ்கில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா சேல்ஸில் யூஸ் ஆகும், பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட இந்த ஸ்கில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்த உலகம் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் கிராஃபிக் டிசைன்லேயோ UI/UX டிசைனிங்லேயோ நீங்கள் வந்து உங்களோட டிராயிங் ஸ்கில்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா கிராஃபிக் டிசைனிங்கில் நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்க வேண்டியது இருக்கும், க்ரியேட்டிவாக டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிக்சர் வந்து இதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத தெளிவாக புரிய வைக்க முடியும். அது உங்களுக்கு டிராயிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அஃப்கோர்ஸ் கிராஃபிக் டிசைனிங் ஒரு ஹை பேயிங் ஜாப் தான். ஓகே கைஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் இப்போ ஃபைன் பண்ணிட்டீங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் 9 to 5 ஜாபுக்கு போனால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. வேறு சில வேஸ் இருக்குது உங்களால் அதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அது என்னென்ன வேஸ் அப்படின்னா, உங்களோட ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் 0ல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க உங்களுக்கு வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட், அந்த ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சராக மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட், அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் நிறைய கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக நீங்கள் இப்போ உங்களுக்கான ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 6 monthsல நாம் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இங்கே கிளிக்கபிள் வீடியோவும் ஆட் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா ஐட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.